ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சூப்பரான க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். நம்மளோட வீடை வந்து டெய்லியுமே நீட்டாக அழகாக கூட்டி வச்சாலும் நம்ம சைடில் பார்த்திங்கன்னா இந்த பொருள் எல்லாத்தையுமே நீட் பண்ணி வைக்கணும். நான் இப்போ க்ளீன் பண்ணி காமிச்சிருக்க எல்லாத்தையுமே டெய்லியுமே நீ க்ளீன் பண்ணுவியா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ நான் வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா கம்பல்சரி அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட வீடு பார்க்குறதுக்கு எப்பயுமே நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி தொடச்சி விட்ருவேன். இங்கே வந்து டெய்லியுமே நம்ம தொடச்சாலும் டஸ்ட் வந்து படிஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ டெய்லியும் தொடக்கலாட்டி நான் வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி விட்ருவேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து நீட்டாக அழகாக அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க. வெளியே பார்த்திங்கன்னா அவ்வளோ கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ கேர் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து வெளியே கொஞ்சம் கேர் பண்ணி நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். நம்மளோட வெளியே வந்து வீட்டை சுற்றி நம்மளால் எவ்வளோ க்ளீனாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீனிங்கில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுவேன்னா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டவல் வச்சு நல்லா ஃபுல்லுமே நல்லா தொடச்சி விட்ருவேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈர டவல் வச்சு டேங்க் ஃபுல்லுமே நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன். டேங்க் ஃபுல்லாமே நல்லா ஈர டவல் வச்சு தொடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன். ஈர டவலில் தொடச்ச உடனே இந்த மாதிரி ட்ரை கிளாத்தில் வச்சு துடைக்கும் போது நம்மளுக்கு கிளாஸ் பார்க்குறதுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் டேங்க் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ் டேங்க் டீப் க்ளீன் பண்ணுறது வந்து 3 months ஒன்ஸ் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து டைனிங் டேபிள். ஸோ இதில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஈர டவல் வச்சு தொடச்சி விட்ருவேன். டெய்லியுமே வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுக்குவேன். சாப்பிட்ட உடனே இங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு கையோட ஒரு ஈர டவல் வச்சு தொடச்சி விட்டாலே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி நல்லா தொடச்சி விட்டோம்னா நம்மளுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி இருக்கும். டேபிளை வந்து நீட் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா அழகுக்காக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் வந்து இங்கே வச்சுக்கிறேன். டேபிளோட லுக் பாருங்கள், சின்ன ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் வச்சதுக்கப்புறம் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜோட அவுட் சைடு மட்டும் நல்லா ஒரு ஈர டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கிறேன். மந்த்லி ஒன்ஸ் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே நல்லா டீப் க்ளீன் பண்ணி விடுவேன். இதுலேயுமே கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா விளையாண்டு கையச்சு பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈர டவல் வச்சு நல்லா தொடச்சி விடுறதுனால இதுவுமே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெயினாக நம்மளோட முகம் பார்க்குற கண்ணாடி வந்து வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி பார்த்திங்கன்னா தொடச்சி விட்டுக்கணும். ஸோ நம்ம ஃபேஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிளியராக எடுத்து காமிக்கிறது இந்த கண்ணாடி தான். நம்மளோட வீட்டில் இருக்க கண்ணாடி வந்து எப்பயுமே நீட்டாக க்ளீனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே ஒரு நாளைக்கு 2-3 டைம் ஆச்சும் நம்மளோட லுக் வந்து எப்படி இருக்குது, நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்திங்கன்னா செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது கண்ணாடி வந்து கிளியராக இருக்கும்போது நம்மளும் பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இருக்க எல்லா கண்ணாடியுமே நல்லா தொடச்சி நீட்டாக வைக்கும்போது நம்மளுக்கே பார்க்கும்போது ஒரு பளபளன்னு நல்லா சூப்பராக ஒரு ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஜன்னல் கம்பியிலாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து டஸ்ட் வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கேர் பண்ணவே மாட்டோம். ஸோ அதையும் வந்து நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டீ பாயில் வந்து டெய்லியுமே ஈர டவல் வச்சு தொடச்சிக்குவேன். வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி தொடச்சி விட்டுக்குவேன். இந்த டீ பாயில் நீட்டாக அழகாக க்ளீனாக தொடச்சி விட்டதுக்கப்புறம் இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் வந்து வச்சுக்கிறேன். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து க்ளீனிங்கில் வாஷ் பேசினை வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாஷ் பேசினுமே வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு ஃபுல்லுமே நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி விட்ருவேன். இந்த எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீனாக நம்ம வச்சுருந்தாவே நம்மளோட வீடு வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும். நம்ம வந்து வீடை வந்து சுத்தமாக நீட்டாக வச்சுக்க பழகிட்டாவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது. இந்த ஒரு சின்ன க்ளீனிங் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.